Hello friends, welcome to Fantasy Good Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் போடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ICC T20 World Cup அதாவது உமன்ஸ் வேர்ல்ட் கப் மேட்சோட செகண்ட் மேட்ச். ஸோ செகண்ட் மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் உமன்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்கிறதுங்க. ஸோ இதே டேட்ல ஈவினிங் 3:30 மணிக்கு ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இது செகண்ட் நடக்கிற மேட்ச் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வேணும் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஷார்ஜால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் நடக்கிற எல்லா மேட்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து அதில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை முறை ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்த்த ஷார்ஜா பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனு முழுக்க ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் மேட்ச் ஸ்டார்டிங்ல இந்த கூட ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா ரெண்டு பேருமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. இருப்பினும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 120 அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் பவுலிங்க்கு அதிக ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலர் ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல இருக்கு. இங்க பார்த்ததா வெனு ரெக்கார்டு வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 2 டீமுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 5 மேட்ச், பேட் செகண்ட் பண்ண டீமுமே 5 மேட்ச். ஸோ ஈக்குவலா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 119 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 115 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெனோட ஒரு ஹையஸ்ட் ஸ்கோராகவே வந்து இருந்திருக்கு. அதுவும் ஸ்ரீலங்கா தான் வந்து அடிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா உமன்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 69க்கு ஆல் விக்கெட். ஸோ எல்லா விக்கெட்டும் வந்துட்டாங்க. சேம் அதே ஸ்ரீலங்கா தான் 69க்கு ஆல் விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த மோஸ்ட்லி 120ங்கிறது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரா தான் வந்து இருக்கும். பார்த்துதான் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பாகிஸ்தான் உமன்ஸ் வந்து 10 மேட்சும் ஸ்ரீலங்கா உமன்ஸ் 8 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச் ஹேப்பரேட்ல வந்து இருக்காங்க பாகிஸ்தான் உமன்ஸை பொறுத்த வரைக்கும். பார்த்ததா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்டான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது நீங்க இந்த ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்பவே வந்து டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் நீங்க பிளே பண்றீங்கன்னா மத்த ஆப்ல 575 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே இந்த ஆப்ல 545 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட மத்த ஆப்புக்கு இந்த ஆப்புக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 30 ரூபா வரையும் சேவிங்ஸ் ஆகுங்க. ஸோ 30 ரூபா தானே பெருசா எதிர்பார்க்காம ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் 5 டீம் கட்டுறீங்கன்னா 5 டீமுக்கு 150 ரூபா வரையும் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு நம்ம இன்னொரு டீம் கூட நம்ம பிளே பண்ண முடியும். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எந்த ஒரு ஆப்லயுமே இல்லாத ஒரு ஃபியூச்சர் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து இருக்கு. அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5+1. ஸோ இந்த ஃபியூச்சர் தான். அதாவது ஒரு 11 பேருக்கு ஒரு டீமை கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அவசியம் இல்லை. இதுல ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயர், இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயர், கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நம்ம பிளே பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயரை ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ட்ரீம் டீம்ல வரக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பா இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ஈஸியா வந்து மணி வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க். இன்வைட் கோட் FG. இப்ப அடுத்ததா 2 டீமோட பாசிட்டிவ் பிளேயிங்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். பாகிஸ்தான் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் முனிபா அலி அண்ட் ஃபரிசா இது 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. முனிபா அலி தான் வந்து இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சிட்ரா அமினி, நிடாடர், அலியா ரியாஸ் அண்ட் உமைமா சைலா. அடுத்ததா ஃபாத்திமா சனா, நஸ்ரா சந்து, சடியா இக்பால், டூபா ஹசன், டயானா பேக். ஸோ இவங்க தான் பாகிஸ்தானோட உமன்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன் வந்து
இருக்காங்க. அடுத்ததான் ஸ்ரீலங்கா உமன்ஸ் பிளேயினோட பொறுத்த வரைக்கும் அத்தபத்து அண்ட் குணர்தனா இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஹர்ஷிதா மாதவி அண்ட் அஜினி பெரரோ, சஞ்சீவானி. ஸோ சஞ்சீவானி தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாங்க. அண்ட் ஆண்டி டி சில்வா, கவிசா தில்ஹாரி, சுகந்திகா குமாரி, குலசூரியா அண்ட் பிரதோரணி. ஸோ இவங்க தான் ஸ்ரீலங்கா உமன்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்ததா 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வந்து பார்ப்போம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முனிபா அலி, நிடாடர் அண்ட் ஃபாத்திமா சனா இவங்க 3 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. மோஸ்ட்லி நான் சொல்ற எல்லா மேட்சும் சொல்றதுதான். ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ற யாராவது இருந்தா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் இருந்தாலும் மஸ்ட் ஒரு பிக். ஸோ அதுல விக்கெட் கீப்பிங் பண்றவங்க மஸ்ட் ஒரு ட்ரை. ஏன் கேட்டீங்கன்னா விக்கெட் கீப்பிங் கிடைக்கிற ஒரு நார்மலா ஒரு மென்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அது கம்மியா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது உமன்ஸ் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விக்கெட் கீப்பிங் பண்றவங்களுக்கு. அதாவது ரன் அவுட்டா இருக்கட்டும், ஸ்டெம் பீட், கேச்சஸ் மூலமே கிடைக்கிறதுங்கிறது மினிமம் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு விக்கெட் கீப்பிங் பண்றவங்களுக்கு. ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25 அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ற பட்சத்தில் அந்த பவர் பிளேல ஒரு 25ல இருந்து 30+ ரன் வரையும் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் முனிபாலிட்டு இருந்து. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 25+ ரன்னுங்கும் போது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முனிபா அலியை பொறுத்த வரைக்கும். ஸோ முனிபா அலி போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ ரிஸ்கா கேப்டன் வைஸ்கேப்டன் ட்ரை பண்ணி வைக்கிறோம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க இவங்களுக்கு ஒரு வைஸ்கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த நிடாடர். ஸோ நிடாடரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்றதுல போத் இன்னிங்ஸ்லயும் இவங்ககிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ நிடாடர் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்துடுறாங்க. ஸோ பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட்டுங்கும் போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிடாடரை பொறுத்த வரைக்கும். ஸோ நிடாடர் அண்ட் முனிபா அலி 2 பேருமே போத் இன்னிங்ஸுமே ஒரு ஈமெண்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஃபாத்திமா சனா. ஸோ ஃபாத்திமா சனா மோஸ்ட்லி ஒரு 2 ஓவர் அப்படிங்கிறது தான் இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் ஒரு 2 ஓவர். ஸோ 2 ஓவருங்கும் போது ஒரு விக்கெட் அப்படிங்கறத இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ஃபாத்திமா சனா அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கறத மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். அண்ட் கேச்சஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ பவர் பிளே வந்திருக்காங்க, ஒரு ஹெச்எஸ் மூலியமா ஏதாவது கேட்ச் மூலம் கிடைக்க பாயிண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபாத்திமா சனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. இப்ப அடுத்ததா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அத்தபத்து, சஞ்சுவானி அண்ட் கவிசா தில்ஹாரி. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. அத்தபத்து 3 அதிகபட்சம் ஒரு 4 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. கடைசி அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவங்கள்ட்ட இருந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜா 2 விக்கெட் அப்படிங்கிறத போத் இன்னிங்ஸ்லயும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம அது கூட வேணும் ஒரு விக்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு 25 டீம்ல இருக்கக்கூடிய 4. ஸோ ஓவராலா ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆட வரதுக்கு முன்னாடியே வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆட டாப் ஆர்டர்ல வராங்க, இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அந்த பவர் பிளேல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 45ல இருந்து 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கும் ஒரு ஆவரேஜா. ஸோ என்னை பொறுத்திருக்கும் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல மினிமம் ஒரு 30+ ரன் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூப்பரான பிளேயரா வந்து இருப்பாங்க அத்தபத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்த சஞ்சுவானி. ஸோ சேம் முனிபா அலிக்கு என்ன சொன்னா அதே ஆப்ஷன் தான். என்ன ஒண்ணு உங்க பேட்டிங் ஆடர் ஒரு 3rd பொசிஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் இவங்கள்ட்ட ஒரு விஷயம் இல்லையா, மற்றபடி எல்லாமே சேம் ஆப்ஷன். 25+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா டீம்ல கூட 4. ஸோ ஓவராலா ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் வந்து ஒரு 10+ ரன் அடிச்சாலும் ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். நம்ம வந்து பேட்டிங் வந்து பெருசா ஒன்று எதிர்பார்க்கல, ஒரு 10+ ரன் அடிச்சாலும் இவங்க ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ ரொம்ப ஒரு குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் அப்படி இருக்க பட்சத்துல மினிமம் ஒரு 15ல இருந்து 20+ ரன் வரைக்கும் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுதான் கவிசா தில்ஹாரி. ஸோ கவிசா தில்ஹாரியை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர்
கம்பல்சரி போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகபட்சம் 4 ஓவர் கூட போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இவங்கள்ட்ட இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்மேஷன்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. 2 விக்கெட் அப்படிங்கறத மேட்சுக்கு வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் என்னோட தனிப்பட்ட கருத்து 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்தாங்கன்னா மினிமம் ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்கள இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்காரியை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர். ஸோ அந்த அட்டபத்து 20 ஓவர், தில்காரி 19 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து போல் பண்றாங்க. ஸோ டெத் ஓவர்ல போல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட்டா கூட இவங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னா அப்படிங்கிறத பார்ப்போம். சஞ்சுவானி, ஸோ ஆல்ரெடி சொல்லுங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு எப்போ வந்து கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஹஜ்னி குல்சரியா. ஸோ குல்சரியா பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 2 ஓவருக்கும் போது 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்மளுக்கு 1 விக்கெட் வச்சாலும் ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவரால ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவரால ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா போல் பண்றாங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரியதர்ஷினி பொறுத்த வரைக்கும் சேம் 2 அதிகபட்சம் ஒரு 3 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்க போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பிரியதர்ஷினி செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா சிட்ரா அமினி, அடுத்த நஸ்ரா சந்து, தூபா ஹாசன். ஸோ இவங்க 3 பேரும் வந்து ரொம்ப ரொம்ப லோ பொசிஷன்ல வந்து இருக்காங்க. சிட்ரா அமின் பேட்டிங் டாப் ஆர்டர்ல வந்துடுறாங்க. அந்த இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் இந்த மாதிரி பொசிஷன்ல வந்துடுறாங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன் வந்து சொல்லுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் உங்களுக்கு வந்து ரிப்பேர் கொடுத்து பாருங்க. மினிமம் பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 30ங்கும் போது ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவரால ஒரு 39ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா டீம்ல வரதுக்கு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ சிட்ரா அமீன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ செகண்டா பேட் பண்றாங்க ஒரு 50 ஆப்ஷனா ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்துங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் நஸ்ராஸ் வந்து இவங்க 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 3 ஓவர் வரையும் கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி செகண்டா போல் பண்ணும்போது நஸ்ராஸ் வந்துகிட்டு இருந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா 1 அதிகபட்சம் ஒரு 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் டூபா ஹாசன். ஸோ டூபா ஹாசன் போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக், ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இவங்களை வந்து யாருமே வந்து ட்ரை பண்ண பார்க்க மாட்டாங்க. இந்த மேட்ச் இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. இவங்களோட 3 ஓவரையும் வந்து பால் பண்ணாங்க. மோஸ்ட்லி அந்த ஸ்டாண்ட்ல விக்கெட் நிறையவே இருக்கிற ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் விக்கெட்டிங் எடுத்துட்டாங்கன்னா 4 ஓவர் கூட இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக். செகண்ட் ஆஃப் பால் பண்ணும்போது 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டூபா ஹாசன் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்பவே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பிளேயரா வந்து இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியா மினிமம் ஒரு 10% கீழே தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணாங்க, தாராளமா இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா முனிபா அலி, நிடாடர், ஃபாத்திமா சனா, ஸோ சடியா இக்பால். ஸோ இவங்க தான் பாகிஸ்தான் உமன்ஸோட ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்கை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. முனிபா அலி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட். கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்ணும்போது ரிஸ்க் ஒரு காம்பனேஷன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா பிளேயரா வந்திருப்பாங்க. சேம் நிடாடர் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல ஃபாத்திமா சனா, ஸோ ஃபாத்திமா சனா தான் என்னை பத்தி ஒரு கொஸ்டின் மார்க். 2 ஓவர் வந்து போல் பண்றாங்க. ஸோ அந்த 2 ஓவர்லயும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க, ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. செகண்டா போல் பண்ணும்போது விக்கெட் கிடைக்குமாங்கிறது என்னை பத்தி ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா 1 விக்கெட். ஸோ பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ரன். ஸோ ஓவரால ஒரு 40 இருந்து ஒரு 45+ ரன் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு டீம்ல வர வாய்ப்புகள் இருக்கும். அது செகண்டா போல் பண்ணும்போது இவங்க வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா சடியா இக்பால். சடியா இக்பால் அவங்களோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸுமே இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது இவங்கள்ட்ட இருந்து அதிகபட்சம் ஒரு 2-3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது சாடியா இக்பாலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்ரீலங்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அத்தமத்து, ஹர்ஷிதா மாதவி, கவிசா தில்காரி அண்ட் பிரதோஷனி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணிருக்காங்க. இல்ல அத்தபத்து போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல ஹர்ஷினி மாதவி பொறுத்த வரைக்கும் போத் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்மேஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பிளேயர். மினிமம் இவங்கள்ட்ட இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. போத் இவங்க ஹை பர்சன்ட் பிக் பண்ணிருக்காங்க. பட் ஒரு கிராண்டுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு 3-4 டீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இயர்ல விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. இவங்கள்ட்ட இருந்து நம்ம மினிமம் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் ஸ்கோர் வரையும் எதிர்பார்த்தா மட்டும்தான் இவங்களால ட்ரீம் டீம்ல வர முடியும். இவங்கள்ட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லாத பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்காங்க. கிராண்ட் லீக்ல ஒரு 5 டீம்ல ஒரு 3 டீம்னாச்சும் இவங்க வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கவிசா தில்காரி போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு சூப்பரான பிளேயரா வந்து இருப்பாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா பிரபோதனி இவங்களோட 3 அதிகபட்சம் ஒரு 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது 1 அதிகபட்சம் 2. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் அப்படிங்கறது இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கேச்சஸ் பிடிக்கக்கூடிய அந்த லாங் ஆஃப்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். கேச்சஸ் கிடைக்கக்கூடிய பர்டிகுலர் பாயிண்ட்ஸும் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மேட்ச் இவங்கள்ட்ட இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் அப்படிங்கறத இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, பார்த்ததா டெத் ஓவர் ஆப்ஷன். டெத் ஓவர் ஆப்ஷன் பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் நெடாடர் அண்ட் சாடியா இக்பால் இவங்க 2 பேருமே வந்து டெத் ஓவர் பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. டெத் ஓவர் பவுல் பண்றாங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து நிறையவே இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் இவங்க 2 பேருக்குமே போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்ததா ஸ்ரீலங்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அத்தபட்டு அண்ட் கவிசா தில்காரி இவங்க 2 பேருமே டெத் ஓவர் ஆப்ஷன். வந்து இந்த 4 பிளேயருமே போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்துறீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிள் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது நிடாடர், அத்தபத்து, கவிசா தில்காரி இந்த 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற ரிஸ்கா ட்ரை பண்ற பட்சத்துல முனிபா அலி, நஸ்ரா சந்து, சடியா இக்பால், சஞ்சுவானி, சுகந்திகா குமாரி அண்ட் பிரியதர்ஷினி. இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப் சைஸ்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணும்போது ரொம்ப சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.